அதெல்லாம் விட்டுருவான். தாளகாரம் போதும். ஏறுமா நான் சொல்றேன் கேளு. நான் ஒரு டைரக்டர், நல்ல ஒரு குடும்ப படம் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். முத்து முத்தாவை பாத்திருக்கியா? நல்ல குடும்ப படம். மாயாண்டி குடும்பத்தார் பாத்திருக்கியா? அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது கடைசியா அழுக வரும். முதல்ல சிரிப்பா தான் இருக்கும், கடைசியில அழுக வரும். அது மாதிரி நான் ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கேன். ஏப்பா நீங்க டைரக்டர் இருக்கீங்கல்ல, இன்ன வரைக்கும் என்னென்ன படம் எடுத்துருக்கீங்க? இன்ன வரைக்கும் எடுத்த படம்ல ஏற்பட்டது எடுத்து ஆனா ஒரு படமும் ஓடல. ஒரு படமும் ஓடலையா? சரி, நல்ல நல்ல நடிகைப்பா. இந்த பிள்ளைய வச்சு நான் எடுக்கலாம்னு இருக்கேன். என்ன படம் எடுக்க போறீங்க? என் படத்துக்கு ஒரு ஹீரோ இருக்காருப்பா. ஹீரோவா? ஆமா, ஹீரோ வந்து தாளகாரம் வச்சுக்க. ரஜினிகாந்த் தம்பி. பாக்குறியா? எல்லாரும் ஜோரா கைத்துங்க. ஹீரோ வரப்போறா. எல்லாரும் ஜோரா கைத்துங்க. எல்லாம் கைத்துங்க கைத்துங்க. ஹீரோ வரப்போறாரு. அவர் ஏத்த மாதிரி நல்ல ஒரு பிஜிஎம் போட்டு விடுங்கப்பா. நீ தாண்டி இன்னைக்கு இந்த ஊர் பலியாடு. ஒரு மயிறு மைக்க புடிச்சு நீ ஒண்ணும் மயிறு கிழிக்க வேண்டாம். அப்படிம்ப தேவை மாட்டாது. அந்த மைக்கை கொஞ்சம் எடுத்து வச்சு விடுங்க. நான் சொல்றது மட்டும் கேளு. இப்ப நீ என் படத்துல ஹீரோ நல்ல வெறப்பா கெத்தா இளத்தலைவர் விஜய் மாதிரி நல்லா குண்டியில ஓத வண்டிய மாதிரி இங்க திரும்பி நெல்லு நல்லா கெத்தா கிண்ணு ஏத்து பொட்ட வைத்த தள்ளு முண்ட. என்ன இது? இப்ப உனக்கு ஹீரோயினி ஒரு பிள்ளை ரெடி பண்ணிருக்கேன். அந்த பிள்ளை வந்து உனக்கு வந்து 7 வருஷம். ஏமா ஏமா இவர் தாமா என் படத்துக்கு ஹீரோ. உங்களுக்கு அசிஸ்டண்டா? இவர்தான் ஹீரோ. எப்ப இருக்காரு? ஹீரோவா சார்? சார் சூப்பரா இருக்காரு. போது முடி முண்டை முறைக்குது. சொல்ற முடி கேளுடா. இப்ப அவர் என்ன பண்ண போறாருன்னா, இந்த பிள்ளைதே உனக்கு வந்து ஹீரோயினி. இந்த பிள்ளை உனக்கு விடிய வரைக்கும் பொண்டாட்டி மாதிரி. ஏய் உன் பீத்த ஊத்தி போகுதா? பொண்டாட்டி மாதிரி நீ பொண்டாட்டின்னு சொல்லல. ஏமா இவர் உனக்கு புரிஞ்ச மாதிரி ஒரு நல்ல கதையை கேட்டுக்க. இப்ப நீங்க 2 புரிஞ்ச முன்னாடி மாதிரி இந்த ஊர்ல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கல்யாணம் பண்ண 3 நாள் உன் புரிஞ்சன் திடீர்னு நெஞ்சொலி எடுத்து சேர்த்துட்டான். புரிஞ்சனுக்கு 4 பேர் இருக்காங்க கூடி இல்ல. உன் புரிஞ்சன் செத்து போயிட்டா. முதல்ல அது என்ன ஆச்சுன்னு கேளு. இப்போ உன் புரிஞ்சன் திடீர்னு நெஞ்சொலி எடுத்து செத்துட்டா. இப்ப என்ன செய்ய போறோம்னா ஒரு முக்கியமான விஷயம். இதுல ஒரு கடைசியா ஒரு அருமையான காமெடி இருக்கு. அது எல்லாரும் பாருங்க. ஏமா இப்போ புருஷன் செத்து போயிட்டா. ஆல்ரவுண்டுக்காரனுக்கு கோரு வாங்கிட்டாடா. நம்ம குடியில மண்ணாடி போட்டுருவாங்க ஒலையே. நான் சொல்றேன் இல்ல. இப்போ புருஷன் செத்து போயிட்டார். புருஷன் செத்து போயிட்டா என்ன செய்யணும்? தம்பி மைக்கில் மோத்தா கம்மான்னு பேசக்கூடாது இல்ல, கொஞ்சம் கவனமா இரு. நீ செத்து போன மாதிரி உட்காரு மூதேவி. என்ன எம்எல்ஏ போஸ்ட் கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கான் பாரு. ஏய் கண்ண முடியா? கண்ணா மூச்சீரே. ஏய் கழட்டு பல உண்டு கையெடு. இங்க வாழ. இப்ப புருஷன் செத்தா பொண்டாட்டி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மயிரை புடுங்கணும். யார் மயிரை? புருஷன் மயிரை. டேய் நீ அழுகணும்ல. அழுகணும். ஆமா இங்க அழுக காட்டு. எப்படி அழுகணும்? எப்படி அழுகணும்? எனக்கு அழுக தெரியாதே. என்னங்க என்ன பத்தராசாவே. எப்பா உன் வேலையை இங்கே செய்ய சொல்ல கொஞ்சம் போரு. இப்ப நான் சொல்ற மாதிரி அழுகுற. என்ன பத்தராசாவே. என்னடா அப்பப்போ வாயில சிலா குத்துற? நான் வளர்த்தியா இருக்கும் தெரியாதனமா பட்டுருச்சுடா. ஆணி கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. இங்க வாங்க. நான் சொன்ன மாதிரி அழுதி காட்டு போ. அழுது காட்டு. நீ சங்கத்துல வேற தாளக்கார ஆளு இல்ல ஒண்ணு கூட. ஏய் மூதேவி நீ செத்து போயிட்ட சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க. செத்தே மாதிரி நடியா. முகரே பாரு பைப்பாசி அடிவிட்ட நாய் மாதிரி. ஐயோ நான் சோக சீன் எடுக்க வந்து சிரிக்க டைலாக் மறந்து வச்சாரா அவனுக்கு? இருந்த வரேன். இப்பெல்லாம் பண்ணா சரியா வர. கண்ணை திறந்த பண்ணாலும் கொஞ்சம் ரியலிட்டியா பண்ணும். செத்தவன் என்னைக்காவது காலு மேல காலு போட்டு உட்காந்துருப்பான. இந்த தத்திரியை முடிச்சோன்னு வச்சுக்கிட்டு நாரம் அடிக்க முடியுமா? கால கீழே போட்டு செவனு உட்காரியா. ஓகே
உனக்கே பங்காளி கொஞ்சம் உனக்காக மூணு சிரமப்படுறேன் தம்பி இருப்பா மைக்கு நல்லா தான் இருக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுப்பா இப்ப என்ன செய்ய போறோம்னா ஒரு பேச்சுக்கு உன் புருஷன் கீழே இருக்கு சார் கீழே இருக்கு 10 பொருத்தம் பக்காவா இருக்கு ஏன்னா பாடி சொல்றதான் கேக்குது அது உண்மையுமே செத்து போட நினைப்புக்கு போச்சியா நான் சொல்ற பண்ணிகள் இப்ப இருந்து நான் வந்து உனக்கு வந்து டேரக்டர் கிடையாது நான் இப்ப இருந்து நான் வந்து உனக்கு வந்து மருமே ஒரு பேச்சுக்கு உன் மகளை நான் கட்டியிருக்கேன்னு வச்சுக்க ஆமா இப்ப மாமூல அடிச்சு செத்து போயிட்டேன் மருமே நான் வந்து கதறி அழுதுகிட்டு வருவேன் அப்ப நீ என்ன செய்யணும் கீழே நான் வரும்போது கதறி கையில காலில் விழுந்து அழுகணும் எதுக்கா அப்பதான் ஒரு உணர்வா உங்க பாக்குறவங்களுக்கெல்லாம் கண்ணுல தண்ணி வரும் நீ நடிக்கிற நடிப்புல உங்க கண்ணுல தண்ணி வரணும் வரலன்னா கடப்பாரை எடுத்து கொடுத்தாவா நடிக்கணுமா சரியா எங்க போ அங்க பக்கத்துல போ அங்க போன் வாங்கிட்டு போ எங்க இப்ப நீ மருமையனுக்கு போன் பண்ணி பேசுற போன் போட்டு மாமா செத்து போனது சொல்லணும் விஷயத்த சொல்லு பாப்பா வேட்டியை தூக்கி தலையை உள்ள விட்டு அழுவுமா வேட்டிக்குள்ள தலையை தூக்கி விட்டு உள்ள அழுவணுமா அத்தி கிடாமுறை எந்திரிச்சிருவாண்டினா சரி இப்ப என்ன தெரியுமா நான் வருவேன் வேட்டியை உள்ள அந்தால நீ சிரிக்காத பெரிய அமைதியா இருக்கலாம் இப்ப என்ன செய்யணும்னா நான் வருவேன் சரியா எப்ப நான் வரும்போது நல்லா வாசிக்கணும் மறுமையா வர்றேன் என்னடா செத்து போன குத்தாட்டம் போடுது எந்த ஒரு செத்தவை எந்திரிச்சு பொண்டாட்டியோட குத்தாட்டம் போட்டாரு பரிவட்டமா செத்தவனுக்கு தலைப்பா கட்டியா எந்த ஊர்லயா புருஷன் செத்து போயிட்டா புருஷனோட சேர்ந்து பொண்டாட்டி ஆடி பாத்துருக்கியா நீ ஒண்ணு மஜையில கொடுங்க வேண்டாம் நான் படம் பல லட்சம் ரூபாய் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒழுங்கா மறுமையை வரும்போது நீ அழுகுற அதான் சீனு அவங்க எல்லாம் அழுகணும் சரியா எந்த ஊர்ல வந்த மருமைன்னு வேட்டியை வச்சு பார்த்தாரு நல்ல வேலை இன்னைக்கு எங்க அப்பன் டவுசரை நான் போட்டு வந்தேன் நேற்று போலி வந்திருந்தேன் என் சிவலிங்கத்தை நீ பார்க்க வேண்டிய வேலை வந்துடும் அண்ணே இந்த ஊர்ல ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா இந்த குணத்தை கொண்டு புதைச்சிட்டு வந்தேன் ஐயோ அதுக்கும் சிரிக்கிறான்டா நான் என்னது இனிமேல் எங்க போனாலும் கூட கூட்டி போயிருக்காரு என்ன சொல்லு யாரு போறா நீ குணம்புல மஜம்ல நீ நடிச்ச நடிப்பு போலாம் நீ போய் சொப்பு தட்டு ஏமா ஏய் நல்லா நடிக்கிற நல்லா பேசுற ஓத்தகம்மான்னு பேசுறியா சரி இருக்கட்டும் ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி கேதை விட்டு போறவு காலை பிடிச்ச அலுவலகம் வேட்டி அவுக்காம அலுவலகம் தான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் 4 நாளைக்கு முன்னாடி பிடிச்ச